இதுல இருந்து நம்ம கெவினும் ஒரு மியூட்டன்ட் அப்படிங்கறத வந்து அவங்க தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இதுல எது உண்மை? கெவின் வந்து ஒரு மியூட்டன்ட்டா இல்ல ஒரு ஏலியனா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்னைய கேட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே உண்மைதான். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. உங்களை ரொம்ப குழப்பாம தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க. அதாவது ஒரு பக்கம் ஏலியன் ஃபோர்ஸ் அண்ட் அல்டிமேட் ஏலியன் சீரிஸை வச்சுக்குவோம், இன்னொரு பக்கம் ஆம்னிவர்ஸை வச்சுக்குவோம். இது ரெண்டுமே ஒரே யூனிவர்ஸ்ல நடக்கக்கூடிய கதை கிடையாது, ஒரே டைம் லைன்ல நடக்கக்கூடிய கதையும் கிடையாது. இது ரெண்டுமே வேற வேற டைம் லைன், வேற வேற யூனிவர்ஸ்ல நடக்கக்கூடிய கதையத்தான் நமக்கு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் அண்ட் அல்டிமேட் ஏலியன் சீரிஸை பார்த்தீங்க அப்படின்னா அது வேற ஒரு டைம் லைன். அந்த டைம் லைன்ல வந்து ஆஸ்மோசியன்ஸ் வந்து ஏலியன்ஸா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல நம்ம ஆம்னிவர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆம்னிவர்ஸ்ல காட்டப்பட்டது வேற ஒரு டைம் லைன். இந்த டைம் லைன்ல வந்து ஆஸ்மோசியன்ஸ் வந்து ஹியூமன்ஸா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆம்னிவர்ஸ்ல வந்து நம்ம கெவினும் இருக்காரு, அதே நேரம் ஆகர்ஹார் இருக்காரு. கெவினோட டிஎன்ஏ